Hi brothers and sisters, welcome to this new video. தொடர்ந்து 9 ட்ரேடிங் செஷனா இறங்கிச்சு ரெட் கேண்டில் போட்டது. பிறகு தொடர்ந்து 4 ட்ரேடிங் செஷனா கிரீன் கேண்டில் போட்டது. அப்புறம் இந்த 4வது ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் போட்டுச்சு நேற்று. அதை நேற்று கூட நிஃப்டி ஏன் இறங்கலாங்கிற ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். அது சார்ட்டு அனலைசிஸோட, இது ஒன்லி அனலைசிஸ் தான். அன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. அதுவும் ஒரு ஹேமர் கேண்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறதையும் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் வந்து ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ்ஸு, ஹெச்எல் டெக்கு எல்லாமே டாப் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி 2.5% அப் ஆகி 10.31 அப்படி ஆயிருக்கு. ஐஎன்ஆர் அண்ட் கோல்டு கவலை இருக்கிறதா இருக்குது. அதாவது 88.74 ஐஎன்ஆர், அந்த 88, 89 ரேஞ்சிலே வீக்காக இருந்துகிட்டு இருக்குது. கோல்டு வந்து உண்மையிலே கவலை அளிக்கக்கூடியது தான். ஏன்டா டெய்லி வந்து புதிய லைஃப் டைம் ஹை போட்டு க்ரியேட் பண்ணிகிட்டே போகுது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக $4049 இது வந்து நல்லதல்ல. இது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியாது. அது தெரியாமையே கூட போயிடும். உள்ளுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அது நம்ம கோல்டு அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது நல்லது கிடையாது. இந்த மாதிரி கோல்டு ஏறுறது எப்போவுமே இது ஹிஸ்ட்ரியில் உள்ளது தான். இது கோல்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனால் மட்டும்தான் நல்லது. இந்த மாதிரி ஒரு அதிகமாக ஏறினா நல்லது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரியா? சரி, இன்றைக்கி எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அதை வச்சுட்டு மார்க்கெட்டில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால டெலகிராமில் ஃப்ளாட்டுன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். காலையில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் நான் அப்போ பண்ணிகிட்ருப்பேன். ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணிடாதீங்க, லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் கிட்டத்தட்ட 25,000 நோக்கி போயிட்டுருக்கு. எனக்கு ஆதரவளிக்க எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இது 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன நடந்துங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி டெக்னிக்கலாக லாஸ்ட்டாக டிசெண்டிங் வெஜ் பேட்டர்ன் போட்டிருக்கு. இது முன்னாடிலாம் எப்படி நடந்திருக்கு, அதோட பிரேக் அவுட் எப்படியெல்லாம் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி 5 மினிட்ஸ் கேண்டில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். நேற்றைய க்ளோஸ் 25,108. இன்றைக்கி ஓப்பன் 25,079, 28 பாயிண்ட்ஸ் டவுனாக தான் ட்ரேட் ஆயிடுச்சு. 9.25 ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. 25,078 இந்த இடம். அதுலேருந்து மடமடன்னு மேலே ஏறி 25,192ங்கிற ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அதே இந்தியோடைய ஹை கூட 110 பாயிண்ட்ஸ் அப்பு. அதுக்கப்புறம் 12:30 வரை 3 மணி நேரத்தில் சடன்னு அப்படியே கீழே இறங்கி 170 பாயிண்ட்ஸ் டவுனு. அதுதான் இன்றைய லோ கூட 25,008க்கு வந்துச்சு. 25,000 தொட்டோன்னு 25,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை. அதனால வந்து ரப்பர் பந்து மாதிரி அப்படியே ஜம்ப் ஆச்சு. செங்குத்தா ஜம்ப் ஆகிட்டு 2 மணிக்கு 25,134, 130 பாயிண்ட்ஸ் அப்பு. அப்புறம் 3:30 மணிக்கு 25,046, 90 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி முடிஞ்சுது. நேற்றையே மாதிரி தான், ஒரு அப்பு ஒரு டவுனு, ஒரு அப்பு ஒரு டவுனு. பெரிய மூமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய அப் அண்ட் டவுன் வாலட்டைல் மார்க்கெட் நடந்திருக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சரியா? ஏதாவது ஒரு சைடு பிக் மூமெண்ட்டு வரலாம் என்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 16, ரெட் கேண்டில் 37. இன்னைக்கு ஓப்பன் 25,079. இதை பெருசு பண்ணிக்குவோம். இந்த கேண்டில் தான் 25,079, ஹை 25,192, லோ 25,008, க்ளோஸ் 25,046, 184 பாயிண்ட்ஸு. ஹேமர் கேண்டில் இன்னைக்கு மூவ்மெண்ட் 62 பாயிண்ட்ஸ் டவுனாக 0.25% டவுனாக இருக்குது. சப்போர்ட் அகைன் 25,000, ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,300. இன்னைக்கு டாப் கெய்னர் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் 2.5%, டிசிஎஸ் 1.25%, ஹெச்எல் டெக் 1.5%. இதை பொறுத்தவரை டாப் லூசரை பொறுத்தவரை டாடா மோட்டார்ஸ் 2.25% டவுனு, மஹேந்திரா 2% டவுனு, ஹீரோ மோட்டார்ஸ் 1.25% டவுனு, பெல் 1.5% டவுனு. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இதுதான். நேற்று வந்து ஒரு டோஜி கேண்டில் போட்டுது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. 55,821 டு 56,303, 500 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட்டு. 6 ட்ரேடிங் செஷனாக மேலே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு கீழே வந்திருக்கிறது நம்ம கவனத்தில் கொள்ளணும்.
சப்போர்ட் 55,500ம் ரெசிஸ்டன்ஸ் 56,500 இருக்குது. இப்போ கோல்டு போயிடலாம். இது பாருங்க, கோல்டு புதிய லைஃப் டைம் ஹை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வருது. அதாவது லைஃப் டைம் ஹை இதுதான் நம்ம குறிக்க முடியாது, புதிய லைஃப் டைம் ஹை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வருது. 4049ங்கிறது இப்போ புதிய லைஃப் டைம் ஹை இருக்கு. 4049.7. அதாவது ஒரு சிக்னல் இல்லாத ரோட்ல ஒரு கார் போனா எப்படி இருக்கும், இஷ்டத்துக்கு போகலாம்ல, எந்த இதுவுமே கிடையாது, ஒரு வண்டியும் கிடையாது, ஒரு மைதானத்துல வண்டி ஓடனா அந்த மாதிரி தான் கோல்டு போயிட்டு இருக்குது. நோ சிக்னல், அதே மாதிரி வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்குது. இப்போ ரேட்டு வந்து 11,385 ரீட்டைல், வெள்ளி வந்து 170, 91,080 ஒரு சவரத்துக்கு விலை விற்கப்படுது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்லதல்ல. சரி, இதுக்கு போயிடலாம். வெள்ளி அதே மாதிரியே கோல்டை பின் தொடர்ந்து புதிய லைஃப் டைம் ஹை, முன்னாடி உள்ள லைஃப் டைம் வந்து 49.814, இப்போ வந்து 49.017, கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா உடைக்க முடியாம இருந்த அந்த லைஃப் டைம் ஹையை. அதே மாதிரி பிட்காயின் மிக வேகமாக இறங்கிது, கொஞ்சம் இறங்கி அது கொஞ்சம் அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்குது. லைஃப் டைம் ஹை 1,26,272, இப்போ 1,23,086 ட்ரேட் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் 0.5% டவுனு, இங்கிலாந்து FTSE 3/4% அப்பு, CSE இட்டாலி 3/4% அப்பு, DX ஜெர்மனி 3/4% அப்பு. ஏசியன் மார்க்கெட் சைனா அண்ட் சவுத் கொரியா ஹாலிடே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% டவுனு, ஹாங்காங் ஹேங்ஸிங் 0.5% டவுன், எல்லா மார்க்கெட்டுமே டவுனு ஆசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை. தைவான் 0.5% டவுனு, SCT காம்போசிட் ஃபிளாட்டு, ஜாக்கர்தா இந்தோனேஷியா ஃபிளாட்டு. ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இன்னைக்கு 2 நாளை தொடர்ந்து வாலட்டில் அதிகமாக இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு 10 இயர் நோட் ஆக்ஷன் இருக்கு. அதே மாதிரி FOMC மீட்டிங் இன்னைக்கு இருக்கு, அது முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் செயின் இன்ட்ரெஸ்டிங். 25,000ங்கிறது 1,14,000ங்கிறது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா 25,100, 25,200, 25,300, 25,400, 25,500 இப்படி எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோ 0.63 ஓவர் சோல்டுன்னு டேட்டா சொல்லுது. லைவ் மார்க்கெட்டில் டாட்டா மாறலாம், ஆல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. FIDA டாட்டா பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்தா நேற்று சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி 1,440 கோடிக்கு வாங்கிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி 313 கோடி விற்றாங்க, 1,583 கோடி விற்றாங்க, 1,605 கோடி விற்றாங்க. இது வரைக்கும் 2,061 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு போன மாதம் 35,000 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மாதம் 48,000 கோடி, அதுக்கு முந்தின மாதம் 47,000 கோடிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். NVIDIA CEO சொல்லியிருக்காரு, H1B விசா ஹோல்டருக்கும் நாங்கள் கண்டினியூவாக ஸ்பான்சர் பண்ணுவோம். அவங்க 1 லட்சம் இது சொல்லியிருந்தார்ல, 1 பில்லியன் இது விசா சார்ஜஸ், அதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். இந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் மின்ட்டில் வந்திருக்குது. சரியா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரசிடென்ட் சொல்லிட்டு கனடியன் பிஎம்என் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் பீஸ் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு NDTVயில் வந்திருக்கு. இது என்னடா, ட்ரம்ப் மேக் பீஸ் கீப்பர் கேர் ஆஃப் டாரிஃப்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கு இந்துஸ்தான் டைம்ஸில். இது வந்து நோபல் ப்ரைஸுக்காக இது சொல்கிற வார்த்தைகள்ங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது. அதே மாதிரி அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை பாருங்க. ஏற்கனவே நேற்று கூட நான் தாலிபான் பற்றி நம்ம பேசியிருந்தோம். எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் நல்லவங்களாகவும் போவாங்க, கெட்டவங்களாகவும் போவாங்க. உலக இதில் தாலிபான் ஏற்கனவே அது ஒரு தீவிரவாத குரூப்னு சொன்னதுங்க, இப்போ எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பாருங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காப்புல இன்னைக்கு. அதாவது தாலிபான் ஃபாரின் மினிஸ்டர் கான் முகாதி டு நியூ டெல்லி. இந்தியா ஏற்கனவே ஒரு ஃப்ளைட்டை கடத்திட்டு போய் அவங்களால பட்ட பாட நம்ம பெரும்பாடு, இப்போ அது அப்படியே மாறி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதில் கூட அல்கைதாவில் இருந்தவர் வந்து பிரசிடெண்டாக இருக்காரு இதில். சரியா? இந்த மாதிரி எது வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். தீவிரவாதி வந்து பிரசிடெண்ட் ஆவார், பிரசிடெண்ட் வந்து தீவிரவாதி ஆகலை. பல பிரசிடெண்ட் இறந்துருக்காங்க, அதை வேணாலும் பண்ணலாம். அதாவது இவர் இறந்திருக்காரு, கடாஃபி, நம்ம இவர் சதாம் ஹுசேன், இப்படி பல பேர்கள் இறந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது நம்ம வந்துடலாம். உக்ரைன் கிளைம்ஸ் ஒரு இந்தியனை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது பல நியூஸ் வருது. அவர் ஏதோ போதைப் பொருளுக்காக வேண்டி அந்த வாரில் ஜாயின் பண்ணதாக ஒரு நியூஸ், ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு.
அப்புறம் வந்து இருந்தாலும் இந்தியா வந்து வெரிஃபை பண்ணலை. ரஷ்யா வாருக்கு பயன்படுத்தியிருக்காங்க, போர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உக்ரைன் கேப்சர் பண்ணியிருக்குது. இது NDTV, இது ஹிந்துவில் இதில் வந்திருக்கு. இதெல்லாம் வருத்தமான செய்தியாக இருக்குது. இந்தியன் போய் அங்கே வாரில் மாட்டிகிட்டு இருக்குது. சரி, அப்புறம் USNY அண்ட் ரீஜினல் ஃபைட்டர் ஜாயிண்ட் 3rd டே, இது பிபிசியில் வந்திருக்கு. எங்கே? ஈஜிப்டில் நடக்குதுல பீஸ் டாக்ஸு, காசா இஸ்ரேலுக்கு, அதில் நீ 3வது நாள். அதே மாதிரி காசா சீஸ்ஃபயர் டாக்ஸு ரெஸ்யூம் இன் ஈஜிப்ட் அஸ் இஸ்ரேல் இன்டர்செப்ட் அனதர் 8 ஃப்ளோட்டில் CNN, அதாவது 8 வந்து அந்த கப்பலை வந்து தடுத்துறதுக்காக CNNல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் 8 பேர் கொல்லப்பட்டதாக அல்ஜீசியாவில் வந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடக்கிற சூழ்நிலையிலும். அதே மாதிரி ஹமாஸை ஹோஸ்டஸ் லிஸ்ட்டை வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இஸ்ரேல் கூட. அவங்க வந்து இன்னும் பீஸ் பிளானை வந்து இன்னும் டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இது இந்தியன் எக்ஸ்பிரஸ், இது கார்டியன், இதிலெல்லாம் வந்திருக்கு. சரி, வாங்க நம்ம குயிக்காக டெக்னிக்கல் போயிடலாம். டெக்னிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு இது நம்ம இதுக்காண்டி பார்க்குறோம், நம்ம எஜுகேஷனுக்காண்டி. இன்னைக்கு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது பெருசு பண்ணிடுறேன். நான் இது வரைஞ்சது, நீங்களும் வரைஞ்சி பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து கற்றுக்க முடியும். இந்த பாருங்கள், இந்த மேலே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன், கீழே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்த விட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. கலரை பாருங்கள், இங்கேயும் நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன், இங்கே ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறது. இந்த பாருங்கள், இது ஒரு வெஜ் பேட்டர்ன், டிசெண்டிங் வெஜ் பேட்டர்ன். இந்த பாருங்கள், கீழே சுருங்கிக்கிட்டே வருது பாருங்கள், கீழே உள்ள ஸ்விங். அப்போது இந்த வரையினா பாருங்கள், கீழே சுருங்கிக்கிட்டே வருது, அதோடைய ரேஞ்ச் வந்து சுருங்கிட்டே வருது. இப்போதைக்கு 24,500 to 25,500 தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் சுருங்கிட்டே வருது. சுருங்கிட்டே வந்தால் இன்னும் சுருங்கிக்கிட்டே வந்து பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை கீழே பிரேக் அவுட் கொடுத்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை முன்னாடியே நம்ம பார்த்துடலாம். இது முன்னாடி ஏதாவது ஒரு சாம்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். இது எல்லாமே எஜுகேஷனுக்காண்டி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த இடம் பாருங்கள், அதாவது 2021 இதே மாதிரி சேம் நடந்திருக்குது. கீழே பாருங்கள், கீழே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன், மேலே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். பிரேக் அவுட் கொடுத்தோடனே பாருங்கள், மேல் சைடு எப்படி போயிருக்கு பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பாருங்கள். அதுவும் 45 டிகிரியில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக ரேஞ்ச் போட்டிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ரேஞ்ச் போட்டிருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 6 மாதம் பிரேக் அவுட் ரேஞ்ச் போட்டது, பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.